டாக்ஸி டிரைவர் இந்த மூவி எப்படி இருக்குது, அதோட ஸ்டோரி என்னது, இதை பற்றிலாம் ஃபுல்லாக பேசலாம். அண்ட் புது வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். கொரியன் குவாங்சூ சிட்டியில் 1980 நடக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை பற்றி பேசலாம். ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸான கேரக்டர். அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிறது தான் அவருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அவருடைய லைஃப்பில் பணத்துடைய தேவை சில இடங்கள் அதிகமாகவே தேவைப்படும். அதுக்காக கிரைம்லாம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டார். டாக்ஸி ஓட்டிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிப்பார். ஏதாவது ஒன்று பண்ணி காசு சம்பாதிக்கணும் ட்ரை பண்ணும்போது இவருக்கு ஒரு டீலிங்குமே தெரிய வருது. இதை முடிச்சு கொடுத்தா வழக்கத்தை விட 2-3 மடங்கு அதிகமாக காசு கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு வேற ஒரு டிரைவர் போக வேண்டிய அந்த வேலைக்கு பதிலாக இவர் உள்ள பூந்து அந்த ஒரு கஸ்டமருமே தூக்கியிருப்பாரு. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட். குவாங்சூ சிட்டிக்குள்ளே போகணும். இங்கே போகிறதுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அந்த மொத்த சிட்டியுமே ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கும். ஏற்கனவே வர வேண்டிய டாக்ஸி டிரைவருக்கு இந்த ரிஸ்க்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ண இங்கிலீஷுமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஹீரோவுக்கு இதில் இருக்க ரிஸ்க்கை பற்றி சுத்தமாகவே தெரியாது. இங்கிலீஷ்னு பார்க்கும்போது இவருக்கு ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும். பெருசாக இவரால் கம்யூனிகேட்டிவ் பண்ண முடியாது. சிட்டிக்குள்ளே போகும்போது அவங்க பாதியவே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி திரும்ப போயிடலான்னு பார்த்தா கஸ்டமர் நான் காசை ஃபுல்லாக கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட்குள்ளே பூந்து மறைக்க வந்த போலீஸ்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேனு உள்ள இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு திரும்ப போயிடுவோம் போய் சொல்லி சிட்டிக்குள்ளேயுமே போயிருப்பாங்க. இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நேஷனல் மீடியாவில் அப்லோட் பண்ணுன்றது தான். இதுக்கு ஹீரோ கோஆப்ரேட் பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனாங்கியாக இருப்பார். நமக்கு நம்மளோட லைஃப் தான் முக்கியம், எதுக்கடா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு அங்கேருந்து எப்படியாவது கிளம்பி போக தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. இதுக்கு எதுக்கு ஜேர்னலிஸ்ட் வரணும், அங்கே இருக்கிற ஆளுங்களே அப்லோட் பண்ணலாமே யோசிக்கலாம். பட் அங்கே இருக்கிற மிலிட்ரி போலீஸ் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துப்பாங்க. ஆரம்பத்தில் மிலிட்ரி போலீஸ் அங்கே இருக்கிற மக்களை ஸ்டிக் வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி அட்டாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மிலிட்ரி போலீஸ் மக்களை ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் மக்கள் போராடுறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காம அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்போம். பட் அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்ளே போனால் இவங்க 2 பேரும் திரும்ப உயிரோடு வருவாங்களான்றதே ஒரு டவுட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இவரை நம்பி ஒரு குட்டி பொண்ணுமே இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டை பாதிலே கைவிட்டு சொல்லாம ஊருக்கு போயிடுவார். போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவார். ஜேர்னலிஸ்ட் இவர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த சிட்டிக்குள்ளே போயிருப்பாரு. நடக்கிறத ஒரு ப்ரூஃபாக எடுத்தால் கூட இங்கே வெளியே கொண்டு வரதுக்கு இல்லாமல் மாட்டிக்கிட்டு அவருடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு மறுபடியும் குவாங்சூ சிட்டிக்குள்ளே போவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இவர் ஒரு பக்கமான செல்ஃபிஷான ஆளை தான் காமிப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் இவரோட லைஃபை நிறைய இடங்களில் ரிஸ்க் எடுத்து அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். ஆப்போசிட்டில் இருக்க மிலிட்ரி சீஃபுக்குமே வெளிநாட்டிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்துடும். ஸோ மொத்த மிலிட்ரியுமே இவங்க 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே நடக்கிற ஸ்ட்ரகிள்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே அந்த சிட்டியை விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஏகப்பட்ட மிலிட்ரி காசு வெப்பன்ஸை லோட் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷனில் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக அவங்களுடைய உயிரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலி அந்த ஃபுட்டேஜை வெளியே கொண்டு போய் அதை இன்டர்நேஷனல் மீடியாலையும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் மொத்தமாக வெளியே வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக கொரியன் கவர்மெண்ட்டு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மூவியை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா மூவியை செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. பாய்.